வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நாட்ஸ் ஃபேமிலிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 15 டைப்ஸ் ஆஃப் நாட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நீடில் டவுன்லேருந்து ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது நீடில் ஸ்ட்ரைட் கொஞ்சம் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எடுத்துருக்கீங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுட்டு 2 சுற்று சுற்றுங்க. 2க்கு மேலே சுற்ற வேண்டாம், 2 சுற்று மட்டும் சுற்றுங்க போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிங்கன்னா த்ரெட்டு கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்திங்களா, அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அடுத்த பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அங்கே நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது ஃபுல் த்ரெட்டும் அதில் போய் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ அகைன் பார்க்கலாம். நீடில் 2 சுற்று சுற்றிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே 2வது பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்ததாக ப்ளக்டு நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் நீடில் ஃபஸ்ட்டு டவுன்லேருந்து மேலே எடுத்துகிட்டு அந்த எடுத்த பாயிண்ட்க்கு பக்கத்துலேயே லைட்டாக நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இன்செர்ட் பண்ணியிருக்க மாதிரி கிளாத்லேயே அப் டு அப் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணி 2 தடவை த்ரெட்டை சுற்றிட்டு நீடில் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நாட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே டாப் பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ப்ளக்டு நாட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு கூட சம்டைம்ஸ் நம்ம எம்ப்ராய்டரி ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ கவனமாக பாருங்கள். த்ரெட்டில் எடுத்துகிட்டு 2 சுற்று சுற்றிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டாப்பில் ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இதுதான் ப்ளக்டு நாட். அடுத்து கொலோனியல் நாட். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட்டை லைட்டாக தூக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும், சர்க்கிள் மாதிரி. அதில் நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீடில் சுற்றணும், ஒரு சுற்று சுற்றணும். நீங்கள் சுற்றுறப்போ நான் எந்த பக்கம் டைரெக்ஷனில் சுற்றுறேன்னு கவனமாக பாருங்கள். நீங்கள் சுற்றுறப்போ தெரியுதுங்களா, அந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ஊசி தெரியுதுல்ல, அந்த மாதிரி கேப் வரணும். கேப் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபஸ்ட் எடுத்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரியே போடணும். இதில் நீங்கள் கவனமாக பார்க்குறது த்ரெட்டு நீடில் எப்படி சுற்றிருக்கு அப்படிங்கிறது தான். மறுபடியும் பாருங்கள், ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் எப்படி எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த 2 கேப்புக்கு நடுவில் குட்டியாக ஒரு இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணணும். அதுதான் கொலோனியல் நாட். அடுத்ததாக பெக்கிங் நாட். பெக்கிங் நாட் போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீடில் ஒரு சுற்றி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், உங்கள் ஊசியில் இருக்க அந்த த்ரெட்டு நீங்கள் எடுத்திருக்க அந்த பாயிண்ட்டுக்கு அடியில் வர மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் நீடில் இன்செர்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு ரிங்கு மாதிரி விட்டுட்டு நாட் போடுங்க. த்ரெட்டை இழுத்திங்கன்னா அந்த இடத்துல நாட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நாட் ப்ளஸ் ரிங் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் பெக்கிங் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிங்கு இல்லாமலும் போடலாம், அதுவும் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு நீடில் அந்த ரிங்குக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு இப்போது த்ரெட்டை வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த ரிங்கு தெரியாது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த 2 ஷேப்லேயுமே நம்ம பெக்கிங் நாட் போடலாம். அடுத்ததான் வெஸ்டீல் ஸ்டிச். இது சேம் ஃப்ரெஞ்ச் நாட்டே தான், ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக போட போகிறோம், அவ்வளோதான். சேம் 2 தடவை சுற்றிட்டு பக்கத்துலேயே எடுக்காமல் கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். இப்படி இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வெஸ்டீல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஃபேமிலி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக டேனிஷ் நாட் பார்க்கலாம். இது போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் டவுன்லேருந்து மேலே எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் சைடில் நான் போட்டிருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இது 2க்கும் நடுவில் டவுன்லேருந்து நீடில் மேலே எடுங்க. எடுத்துட்டு நீடில் இந்த பக்கம் உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பாயிண்ட் எடுத்த பக்கமே இல்லாமல் ஆப்போசிட் சைட்.
இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த செயினில் போட்ட ரெட் புல் மாதிரி இருக்கும். இப்போது மறுபடியும் நீடில் இன்செர்ட் பண்ணி அந்த அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து நீடிலுக்கு அடியில் வர மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ அது அந்த இடத்துல நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். மேலே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுட்டு சென்டர்லேருந்து நீடில் எடுத்து ஆப்போசிட் சைடில் நீடில் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீடில் விட்டுட்டு அந்த த்ரெட்டு வந்து ஒரு சுற்றுறோம். அதாவது அந்த த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்க மாதிரி பார்த்துக்குறோம். அப்படி பார்த்திங்கனாவே நாட் வந்துடும். அதுதான் புலியன் நாட். இது வந்து நம்ம ஆரி ஒர்க்லேயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து நீடில் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட்லேருந்து நீடில் வந்து மறுபடியும் டாப்புக்கே இன்செர்ட் பண்ணிவிட்டு நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போது இதில் உங்களுக்கு எத்தனை வேணுமோ மேக்ஸிமம் 5 to 8 சுற்றுங்க. சுற்றிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீடில் வந்து மேலே இழுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அது எல்லாமே த்ரெட்டும் சேர்ந்து ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து புலியன் நாட்டுன்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஸ்வாட் ஸ்டிச் அப்படின்னா வால் மாதிரி போடுவோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்லைட்லையாக. ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த 2வது பாயிண்ட்டுக்கு நேராக, அதாவது டேனி ஸ்டிச்சுக்கு நம்ம நடுவுலேருந்து எடுப்போம், இதுக்கு இந்த 2வது பாயிண்ட்டுக்கு நேராக எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா ஓகே, உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இப்போது இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வால் நீட்டிருக்க மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்வாட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இருக்க நாட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.